Kodaikanal Resort plots for sale. For more information, contact 7667008999. அதை பார்த்துட்டு கூட ஒருத்தவன் அங்க நடக்கும் இனப்படுகொலை இல்லைன்னு சொல்றாங்கன்னா அவனோட கீழ்த்தரமான ஒரு ஜென்மம் வந்து உலகத்தில் இருக்க முடியும். சின்ன பையன் அது வந்து பன்னாட்டு அமைப்பு வந்து கொடுத்த பை அந்த காலகட்டத்தில் பொதுமக்கள் மாணவர்களுடைய பயன்பாட்டுக்காக அந்த பையை எடுத்துட்டு பள்ளிக்கூட போற பையன் அவன் பொண்ணு புதைக்கப்பட்டிருக்கான். அந்த பையனுக்கு வந்து கொள்கை இருக்குமா, கோட்பாடு இருக்குமா, வேலை பார்த்துருப்பானா, போரிட்டு இருப்பானா, ஒண்ணுமே கிடையாது. அந்த பையன் பண்ண ஒரு பாவம் என்ன தெரியுமா? அவன் பேசிட்டு இருக்க இதே மொழி அவன் பேசுறது. நாளைக்கு நம்ம குழந்தைங்க இந்த மொழி தான் பேச போறான், அவங்க பேரங்களும் இந்த மொழி தான் பேச போறான். அப்போ இந்த மொழி பேசினா இதுதான் நிலைமை அப்படின்னா, நான் 2008 ஒரு கவிதையில குறிப்பிட்டு இருக்கேன். தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நல்லடா இன்னும் அந்த பாடத்தில் எழுதிருக்கீங்க. ஆனால் தமிழன் என்று சொன்னதற்காகவே தலை இழந்தவன் என் மகனுக்கு இந்த பாடத்தை நீங்கள் எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறீர்கள்? நெருக்கடியில் இருக்கும் இல்லைங்களா? அதனால வந்துட்டு நம்ம எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சாலும் நீங்க வந்து 1 கோடி 100 கோடி 200 கோடி எவ்வளவு சேரணும் சேர்த்து வைங்க, அந்த காசு உங்கள் பேரனுக்கு போகணும் இந்த உலகத்துல ஒருத்தவனால கூட உறுதியா சொல்ல முடியாது. நீங்க எவ்வளவு சேர்த்தீங்கனாலும் அந்த காசு வந்துட்டு உங்க பேரனுக்கு போகணும் உங்களால உறுதியா சொல்ல முடியாது. ஆனால் அது தெரிந்திருந்தாலும் கூட 50 கோடி பத்தல, 100 கோடி பத்தல, 200 கோடி பத்தல, 1 மில்லியன் பத்தல, 2 மில்லியன் பத்தல, 3 மில்லியன் பத்தல நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனா உங்க பேரனுக்கு என்ன தெரியுமா போகும்? உங்களுடைய இனம் போய் சேரும், உங்களுடைய மொழி போய் சேரும், உங்களுடைய பண்பு போய் சேரும். அதை நம்ம வந்து உறுதிப்படுத்துறதுக்கு மேம்படுத்துறதுக்கு நமக்கு வந்து எந்த அறிவுமே இல்லை. ஒரு 7 தலைமுறைக்கு வந்துட்டு நம்ம செய்யக்கூடிய நற்செயல்கள் போய் சேருன்றது நம்மளுடைய நம்பிக்கை. அந்த நற்செயல்கள் இன்னைக்கு நம்ம யாரும் பெரிதாக ஈடுபாடு காட்டுறதில்லை. ஆனா பணத்தை மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். அது வந்துட்டு நம்முடைய அறத்திற்கு, நம்முடைய பண்பாட்டுக்கு, நம்முடைய சிந்தனை முறைக்கு, நம்முடைய மெய்யியலுக்கு எதிரான ஒரு நிலை. அதெல்லாம் கைவிட்டுட்டு நம்முடைய பணம் வந்துட்டு நம்ம சம்பாதிச்சது போக, நம்ம செலவு பண்ணது போக, நம்முடைய குழந்தைங்களுக்கு ஒரு படிப்பு கொடுத்தது போக மிச்சம் இருக்கக்கூடிய பணத்தை கொஞ்சமாவது இனத்தினுடைய விடுதலைக்காக செலவு செய்யும். கொஞ்சமாவது இல்லைங்களா? அப்படி நம்ம செஞ்சாதான் நம்முடைய நேரத்தையும் தான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம நிறைய பேர் வந்து பணத்தை செலவிட தயாரா இருக்கோம், நேரத்தை செலவிடுறதுக்கு தயாரா இல்லை. ஒரு 1/2 மணி நேரம் நம்மளால ஒதுக்க முடியலன்றது நம்ம சொல்லிக்கிறோம். அதெல்லாம் தாண்டி நம்ம நேரத்தையும் பணத்தையும் நம்முடைய வாய்ப்புகளை அனைத்தையும் பயன்படுத்தினால் மட்டும்தான் இந்த இடத்துல வந்துட்டு நம்முடைய வெற்றி எங்கு சாத்தியமாகும். அதில் நம்ம ஈடுபடலை அப்படின்னா ஒரு இனத்தினுடைய அழிவுக்கு, அதுவும் சொந்த இனத்தினுடைய அழிவுக்கு நாமும் ஒரு காரணமாக இருந்தோம் என்பது நம்முடைய மனப்பூர்வமாக நம்ம ஏற்றுக்கிட்டு தான் நம்ம அமைதியா இருக்க முடியும். அதெல்லாம் நம்ம வந்துட்டு கருதி பார்க்கணுன்றத சொல்லிக்கிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த அவைக்கும் அமர்ந்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் எனக்கு நன்றிகள். நன்றி திரு மலர்மணன். உங்கள் காயங்கள், உங்கள் வலிகள் எங்களுக்கும் உண்டு. நான் அதிகமாக மலர்மணனை பற்றி இது கொடுக்கல, அறிமுகம் கொடுக்கல, அதுக்கு தேவைப்படலை. அதுக்கும் உண்மை. மலர்மணன் ஒரு பல அறிவு களத்தில் எத்தனை பேருக்கு அவர்கள் தொண்டையில் குத்திய முள்ளாக இருக்கிறார் என்பது எதிரிகளுக்கு தெரியும். யார் பேரை சொன்னா பொறி கலங்குமோ அப்படிப்பட்ட ஒரு பேர் மலர்மணன். அதனால்தான் தேர்ந்தெடுத்து இந்த பெட்னா மேடையில் பல பேர் பொறி கலங்க வேண்டும் என்பதற்காகவே மலர்மணன் பேசுகிறார். பொறி கலங்கினால் நாங்கள் பொறுப்பல்ல. தமிழர் விடுதலையும் உரிமையும் விடுதலையும் என்ற தலைப்பில் இப்ப மலர்மணன் சொன்ன மாதிரி அவரவர்கள் களத்தில் என்னென்ன முடியுமோ அதனை ஆற்றுங்கள் என்று சொன்னார் இல்லைங்களா? அப்படி நம்மால நம்ம மொழியையே 5 நிமிஷம் கலப்பு இல்லாம பேச முடியாது. ஆனா தமிழ், ஆங்கிலம், ஹீப்ரு, லத்தீன், கிரேக்கம், அது பட்டியல் நான் சொன்னா இன்னைக்கு பூரா சொல்லிட்டாரு. இவ்வளவுலயும் வேர்ச்சொல் ஆய்வு நடத்தி அதிலிருந்து வரலாற்று தகவல்களை எல்லாம் எடுத்து அது தமிழனுக்கு ஒரு சொத்து சேர்த்து வைப்பது என்றால் நம்ம முன்னோர்கள் வள்ளுவர் எழுதி வச்ச சொத்து இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி தமிழ் மரபில் வந்த ஒரு அறிவாற்றல் ஐயா மாசோ விக்டர் அவர்கள் நம் இனத்திற்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். அவருடைய ஆவணங்கள் வருகின்ற நூற்றாண்டுகளுக்கும் பேசும். அவரும் 80களில் மூப்பை இந்த வயதில் அவர் வந்து விமானம் ஏறி இங்க வந்து உங்களை எல்லாம் நான் கேட்டேன், ஐயா உங்களுக்கு
உடல்மை எல்லாரோடையும் பார்த்து இந்த தகவல்களை நான் தெரிஞ்சாதான் அதுதான் எனக்கு ஊக்கம் இருந்தே. மற்றதெல்லாம் எங்களுக்கு எதுவும் இல்லைன்னா இந்த வயதுல நம்ம எல்லாம் நடப்போமா மாட்டோமான்னு தெரியல. ஆனா இந்த வயதில் ஐயாவுடைய செயல்பாடுகளை உலகத்தமிழ் அமைப்பு பாராட்டுவதோடு, ஐயா தமிழரின் உரிமையும் விடுதலையும் என்ற தலைப்பில் உங்கள் ஆழ்ந்த கருத்துக்களை எங்களுக்கு பகிருங்கள். வணக்கம் தமிழ் உறவுகளே. இந்த மேடையில் எனக்கு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை முதலாக அமெரிக்காவுக்கு அழைத்து இங்குள்ள தமிழர்களிடையே என்னை அறிமுகம் செய்த என் அன்பிற்கும் போற்றுதலுக்கும் அடைய மஞ்சநாதன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நான் அமெரிக்கா வரும்போதெல்லாம் அதற்கான பயண ஏற்பாடுகளை முழுவதுமாக கவனித்து அவர் இல்லத்திலே என்னை தங்க வைத்து அனைத்து உதவிகளையும் செய்து வருகின்ற ஐயா சேரன் ஐயா அவர்களுக்கு மற்றும் இங்கு கலிபோர்னியா முதல் இங்கு பிலடெல்பியா வடக்கு கரோலினா வரையில் ஏராளமான நண்பர்களை இன்றைக்கு நான் பெற்றிருக்கின்றேன். அதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை பற்றி தம்பி அவர்கள் முன்னோடிகள் சொல்லும்போது எனக்கென்று ஒரு தனி திறமை இருப்பதாக நான் என்றைக்குமே கருதியது இல்லை. என்னுடைய பங்களிப்பு உழைப்பும் முயற்சியும் தான். மற்றபடி என்னை வழிகாட்டி வழி நடத்துவதெல்லாம் நம் தமிழ் முன்னோர்களுடைய அந்த மரபணு தான் என்கிட்ட வேலை செய்யும். நான் பள்ளி இறுதி வகுப்புக்கு மேல் பயின்றது இல்லை. நான் கல்லூரிக்கெல்லாம் சென்றதில்லை. ஆனாலும் இத்தகைய ஒரு மொழி ஆய்வை செய்வதற்கு எனக்கு உற்ற துணையாக இருந்தது என் முன்னோர்கள் எனக்கு அளித்த கொடை என்றுதான் நான் கருதுகிறேன். ஆயிரத்தி 1774 ஸ்க்ளோசர் என்பவரும் ஈகான் என்பவரும் சேர்ந்து ஒரு மொழி ஆய்வை நடத்தினார்கள். அந்த மொழி ஆய்வு அந்த மத்திய தரைக்கடல் என்று சொல்லப்படுகிற நடுத்தரைக்கடல், அதை சுற்றியுள்ள நாடுகளிலே பேசப்பட்ட மொழிகளையும் இறுதியாக சமஸ்கிருதத்தையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் மொழி ஆய்வு செய்தார்கள். ஏறக்குறைய 18 மொழிகள், அனசோலியம், அசீரியம், சுமேரியம், பாபிலோனியம், எபிரேயம், கனானியம், கல்டேயம், ஈழம் என்ற ஒரு நாடு அங்கு இருந்தது. அதை ஆங்கிலேயர்கள் ஒலிப்பிலை எலாம் என்று ஒலித்து விட்டார்கள். அதனால் அந்த ஈழம் என்ற ஒரு நாடு அங்கு இருந்ததை பற்றி தமிழர்களுக்கு ஒரு தெளிவில்லாமல் போய்விட்டது. எகிப்தியம், கிரேக்கம் ஆகிய இந்த மொழிகளை எல்லாம் ஆய்வு செய்து அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அது என்ன முடிவு என்றால், இந்த மொழிகளுக்கெல்லாம் ஒரு மூல மொழி இருந்தது, புரோட்டோ லாங்குவேஜ். அந்த மொழி என்னவென்று தெரியவில்லை என்று அதோடு முடித்துக் கொண்டார்கள். அதற்கு பிறகு வந்த மொழி ஆய்வாளர்கள் அந்த பகுதி மொழிகளின் மூலமொழி எது என்பதை
வரையில யாரும் முயற்சி செய்யவும் இல்லை, அதை கண்டுபிடிக்கவும் இல்லை. அந்த மூலமொழி என்ற சொல் அப்படியே தான் நிற்குது. இந்த அளவில் நான் இந்த மேற்கத்திய இலக்கியங்களை எல்லாம் படிக்கின்ற ஒரு வாய்ப்பை பெற்று ஏறக்குறைய இந்த 18 மொழிகளையும் நான் ஆய்வு செய்து பார்க்கின்ற போது ஆயிரக்கணக்கான தமிழ் சொற்கள் அந்த மொழிகளிலே பதிந்து கிடப்பதை நான் கண்டுற்றேன். அதன் அடிப்படையில் தான் என்னுடைய முதல் நூலை எபிரேய மொழிக்கு தாய்மொழி தமிழை என்ற ஒரு நூலை எழுதினேன். ஏறக்குறைய ஒரு 3000 எபிரேய மொழி சொற்களை தமிழ் மூலத்திலே அதை கண்டுபிடித்து அதை நான் பதிவு செய்து வைத்திருக்கிறேன். அதை போல சுமேரியம், பாபிலோனியம், கனானியம், எபிரேயம், கிரேக்கம், எகிப்தியம் போன்ற மொழிகளை எல்லாம் நான் ஆய்வு செய்திருக்கிறேன். இப்ப பிரமிடு என்ற ஒரு சொல்லை கிரேக்கர்கள் வைக்கிறார்கள். இப்ப நாமும் அந்த காலத்தில் ஆதிச்சநல்லூர்ல பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு சின்ன குழுவையில இறந்தவருடைய உடலை வைத்து மூடி அடக்கம் செய்வார்கள். அதாவது நமக்கு இடுகாடு என்பது வேறு, சுடுகாடு என்பது வேறு. இடுகாடு என்பது புதைக்கின்ற இடம், சுடுகாடு என்பது எரிக்கின்ற இடம். சுடுகாடு நமக்கு மரபு இல்லை. இதை ஆரியர்கள் தான் இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாங்க. இப்படி ஒரு சின்ன இடத்துல இடுவது என்றால் மண்ணில் பிறந்தவனை அந்த மண்ணிற்கே இடுவதுதான் இடு, அதுதான் இடுகாடு. அப்படி ஒரு சின்ன அளவிலே இடுகின்ற அந்த முறையை விடுத்து இந்த சின்ன முறையில நாம் என்ன இந்த பொருட்களை எல்லாம் உள்ளே வைத்து அந்த தாழிகளிலே மூடி அடக்கம் செய்தோமோ அதை போல பெரிய அளவில் கட்டடங்களை கட்டி அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை எல்லாம் வந்து வைத்து ஒரு பிரமாண்டமான ஒரு அமைப்பை அவர்கள் உருவாக்கியதனால தாழிகளை நாம் சிற்றிடு, சின்ன இடு என்று நாம் கூறுவதைப் போல எகிப்தில் உள்ள பெரிய இடு பிரமிடு என்று தெரிகின்றது. பெரிய இடு என்ற சொல்லுதான் பிரமிடு என்று மாறுகிறது. ஆக அந்த வழிமுறை தமிழ் ஆதிச்சநல்லூரில் நாம் என்ன வழிமுறையை கையாண்டோமோ அப்படியே தான் அங்கே அவர்கள் பெரிய அளவிலே கையாண்டிருக்கிறார்கள். நான் ஆஸ்திரேலியாவிலே ஒரு பழங்குடி மக்களுடைய வாழ்க்கை முறையை அறிந்த ஒருவரை சந்தித்து அவருடன் 10 நாள் தங்கியிருந்தேன். அவர் சொல்லுகின்ற ஒரு செய்தி எனக்கு வியப்பாக இருந்தது. அந்த ஸ்பிங்ஸ் என்ற அந்த மாபெரும் சிலைக்கு கீழே ஏதோ எழுத்து எழுதப்பட்டிருக்கிறது. அது தமிழ்தான் என்று அவர் கூறுகிறார். அந்த சிலைக்கு கீழே எழுதப்பட்டிருக்கிறது தமிழ் எழுத்துக்கள் தான் என்று கூறுகிறார். இந்தியாவை பொறுத்தவரையில் கிமு 12ஆம் நூற்றாண்டில் இருந்து தமிழர்கள் சிந்துவெளியிலே வாழ துவங்குகிறார்கள். அவர்களுக்கு அந்த எழுத்து முறையும் இருந்தது. அந்த எழுத்து முறை குமரிக்கண்டத்தில் நடைமுறையில் இருந்த அளவுக்கு அங்கேயும் சிந்துவெளியில் அதை பதிவு செய்திருந்தார்கள். ஆனால் அக்காலத்தில் எழுத்துக்களை தமிழர்கள் அறிந்திருந்தாலும் கூட அதன் மூலம் இலக்கியங்களை படைக்கின்ற ஒரு முறை அந்த காலத்தில் இல்லை. அதனால்தான் நமக்கு முதற்கண்டம் இடைச்சங்கங்களில்
படைக்கப்பட்ட நூல்கள் எல்லாம் எழுத்து வடிவில் போனதுனால அந்த ஆழித்தேரர்களில் அழிந்து போன அந்த மக்கள் அறிந்திருந்த அந்த இலக்கியங்கள் அவர்களோடு போய்விட்டது. அதன் பிறகு கிமு 1500 ஆண்டுகளில் தான் தமிழ் அறிஞர்கள் ஒன்று கூடி சிந்து வெளி எழுத்துக்களை முன்மாதிரியாக கொண்டு தமிழி என்ற ஒரு புதிய எழுத்து முறையை உருவாக்குகிறார்கள். அந்த தமிழி எழுத்து முறையில தான் சங்க இலக்கியங்கள் எல்லாம் பதிவு செய்யப்படுகின்றன, நிகழ்காலத்திலேயே பதிவு செய்யப்படுகின்றன. இந்த தமிழி என்ற எழுத்து முறைக்கு தமிழர்கள் பெயர் வைக்கவில்லை. நாம தமிழ் என்று சொல்றோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் முந்திக் கொண்டு பிராமணர்கள் அதை பிராமி என்று அழைத்தார்கள். பிராமி என்று சொன்னால் பிரம்மா உருவாக்கி கொடுத்த எழுத்து முறை என்று பொருள். இது வட்டார அளவில் வட இந்தியாவில் பல இடங்களில் இந்த எழுத்து முறை பரவுது. அப்போது வட இந்தியாவில் பேசப்பட்ட மாகதி, அர்த்த மாகதி, சூரசேனி, கோசலம், பாலி, பிராகிருதம், மகாராஷ்டிரி, இந்த மொழிகளெல்லாம் இந்த தமிழ் எழுத்து முறையை எடுத்து அவர்கள் வழியிலே பயன்படுத்துகிறார்கள். அப்படி அவர்கள் பயன்படுத்தின முறையில நமக்கு இன்றைக்கு உறுதியாக கிடைத்திருப்பது அசோகனுடைய கல்வெட்டுகள். அசோகனுடைய கல்வெட்டுகள் கிமு 300 தான் படைக்கப்படுது. இந்த எழுத்து முறையை போனீசியர்கள் என்று சொல்லக்கூடிய வணிகர்கள், அவர்களும் தமிழர்கள் தான். அது அவர்களை பற்றி என்னுடைய நூலில் விரிவாக எழுதியிருக்கேன். அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த முறையை அறிந்து கொண்டு இது கிரேக்க நாட்டிலே கொண்டு போய் பரப்புகிறார்கள். கேட்மஸ் என்ற ஒரு வணிகன் இந்த எழுத்து முறையை கிரேக்கத்தில் கொண்டு போய் பரப்புகிறார். அதன் மூலம் அங்கு கிரேக்கம் அந்த மத்திய தரைக்கடல் நாடுகளை சுற்றியுள்ள அந்த பகுதிகளில் உள்ளவர்கள் தங்கள் எழுத்து முறையை மாற்றிக் கொள்கிறார்கள். அப்படி ஹீப்ரு மொழியும் அந்த போனீசிய எழுத்து முறையில் மாற்றப்படுது. அந்த போனீசியர்கள் இந்த எழுத்து முறையை கண்டுபிடித்ததுனால தான் இன்றைக்கு ஆங்கிலத்தில் அந்த சொற்களை எப்படி ஒலிப்பது என்பதை ஃபொனட்டிக் என்று சொல்றோம். அது அவர்களுடைய வழி வந்தது. இப்படி அவர்கள் புதிய ஒரு எழுத்து முறையை கண்டுபிடித்ததாக அங்கே எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்காலத்தில் குறிப்பாக லெபனான் நாட்டைச் சேர்ந்த ஆன் யூசுஃபி என்ற ஒரு அறிஞர் இந்த போனீசியர்கள் எல்லாம் எழுத்து முறையை கண்டுபிடித்திருக்க வாய்ப்பே கிடையாது, இவர்கள் எல்லாம் வணிகர்கள், இவர்கள் எப்படி எழுத்து முறையை கண்டுபிடிக்க முடியும்? இவர்கள் இந்தியாவிலிருந்து நடைமுறையில் இருந்த ஒரு எழுத்து முறையை எடுத்துக்கொண்டு வந்து இங்குள்ள சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றி அதை இங்கு அறிமுகம் செய்து விட்டார்கள் என்று தெளிவாக குறிப்பிடுறார். அவர் குறிப்பிட்ட செய்தியிலிருந்து அது தமிழில் என்பதுதான் நமக்கு தெரிய வருது. ஆகவே தமிழ் வந்து உலகம் முழுவதும் பரவினதை போல உலகம் முழுவதும் உள்ள எழுத்து முறையும் தமிழர்கள் அறிமுகம் செய்ததாகத்தான் தெரியுது. இன்றைக்கு நான் இந்த முதல் நூலை எழுதும்போது சுமேரியம், பாபிலோனியம், கனானியம், எபிரேயம் இந்த மொழிகளை எல்லாம் ஆய்வு செய்த பிறகு அந்த இலக்கியங்களிலே சொல்லப்பட்ட செய்திகளின்படி தமிழ் கிமு 20,000 ஆண்டுகளில் பேசப்பட்டது என்ற ஒரு கருத்தை நான் பதிவு செய்தேன்.
ஆனால் என்னுடைய பதிவுக்கு மாறாக தேவனைய பாவாணர் அவர்கள் 50,000 ஆண்டுகளில் தமிழ் பேசப்பட்டது என்ற கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். ஆனால் அதற்கான சான்றுகளை எல்லாம் அவர் கொடுக்கல. எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. நாம 20,000 ஆண்டுகளில் பேசப்பட்டதற்கான சான்றுகளை எல்லாம் நான் கொடுத்திருக்கேன். அவர் 50,000 ஆண்டுகள் என்று சொல்லும்போது எனக்கு வியப்பா இருந்தது. சென்ற ஆண்டு நான் ஆஸ்திரேலியா செல்கின்ற வரையில அந்த வியப்பு எனக்கு இருந்தது. அங்கு சென்ற பிறகுதான் தமிழ் கிமு 75,000 ஆண்டுகளில் பேசப்பட்டது என்ற உண்மை வெளிவந்தது. 75,000 ஆண்டு என்று இன்னும் 22,000 ஆண்டுகளை கூட்டி 77,000 ஆண்டுகளாக ஒரு மொழி பேசப்பட்டு இன்றைக்கும் அது உயிரோடு இருக்கிறது என்று சொன்னால் உலகத்தில் எந்த மொழிக்கும் அந்த தகுதி இல்லை. இதுதான் தமிழினுடைய சிறப்பு. ஆனால் முடிந்துவிட்டா இப்படி ஒரு காலத்தில் சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்த தமிழர்கள் எப்படி தங்கள் உரிமைகளை இழந்தார்கள்? ஏன் இழந்தார்கள்? இது பற்றியெல்லாம் வரலாற்றில் வருகின்ற செய்திகள் பாதி சரியாக இருக்கு, பாதி மறைக்கப்பட்டிருக்கு. கீழடி நாகரிகம் முதல்ல 580 என்று சொன்னார்கள். இப்பொழுது 300க்கு கீழே கொண்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அது மத்திய அரசு கொடுக்கிற அழுத்தம். ஏனென்று சொன்னால் இந்த அசோகன் பிராமிக்கு பிறகுதான் இந்திய வரலாறே தொடங்க வேண்டும் என்ற ஒரு கருத்து இன்றைக்கு டெல்லியில் இருப்பவர்கள்ட்ட இருக்கு. என்னை பொறுத்தவரை கீழடி நாகரிகம் கிமு 6,000 ஆண்டுகள் என்று அந்த அமர்நாத் டைரக்டர் அவர்களிடையே நான் சொல்லியிருக்கேன். அதற்கான சான்றுகளையும் அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அவர் இதை நாங்கள் அறிவிக்க முடியாது என்று சொன்னார். இப்படி வாழ்ந்த தமிழர்களுக்கு திருத்து பரப்பாண்டுகளுக்கு பிறகு ஒரு ஒற்றுமை இல்லாமல் போய்விட்டது. இந்த ஒற்றுமை கிமு 169 ஆண்டுகளில் கூட தமிழ் மன்னர்களுடைய ஒற்றுமையை பற்றி ஒரிசாவில் உள்ள ஹதிகும்பா கல்வெட்டு ரொம்ப சிறப்பாக சொல்லுது. இந்த மூவேந்தர்களும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு எவரையுமே உள்ளே நுழைய விடமாட்டார்கள் என்ற கருத்தை அந்த ஹதிகும்பா கல்வெட்டு பதிவு செய்யும். ஈரானில் இருந்து அசாம் வரையில ஆண்ட அசோக மன்னன் கூட தமிழகத்துக்கு வந்து அந்த எல்லையிலேயே நின்று தமிழர்களை இவர்கள் சத்திய புத்திரர்கள், உண்மையின் மகன்கள் என்று கல்வெட்டுகளை எழுதி வச்சுட்டு போயிட்டான். இதுதான் நம்முடைய கடந்த கால வரலாறு. அதற்கு பிறகு புத்தம், சமணம் போன்ற சமயங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள எப்போ நுழைந்ததோ அங்கிலிருந்து தமிழர்களுடைய வாழ்க்கை முறை, அரசியல் முறை அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து திருத்தப்பட்ட ஆண்டுகளுக்கு 200-300 ஆண்டுகளில் ஆரியர்கள் உள்ளே நுழைந்து அதை முற்றிலுமாக மாற்றி இந்த வர்ணாசிரம முறையை புகுத்துகிறார்கள். அவர்கள் புகுத்திய போதிலும் கூட சோழர்களுடைய ஆட்சி வரையில தமிழகத்தில் எந்த ஒரு மாற்றமும் பெரிய அளவில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு விடவில்லை. சோழனுடைய ஆட்சிக்கு பிறகு விஜயநகர பேரரசு தமிழ்நாட்டை வெற்றி கொண்டு ஆட்சி செய்ய தொடங்கிய காலம்தான்
தமிழ்நாட்டினுடைய இருண்ட காலம். இந்த கால அளவிலே அவர்கள் தமிழ்நாட்டினுடைய அனைத்து நடைமுறைகளையும் மாற்றி விடுகிறார்கள். நாட்டியம், இசை, வழிபாடு, வர்ணாசிரம முறை, சதுர்வேதி மண்டலம், இப்படி பல மாற்றங்களை அவர்கள் கொண்டு வந்து தமிழை முற்றிலுமாக அழிப்பதற்கான முயற்சிகளை அவர்கள் செய்கிறார்கள். சங்க காலத்தில் ஏறக்குறைய நாம் இப்பொழுது பார்க்கின்ற வகையில் ஒரு 44 பெண்கள் புலவர்களாக இருந்ததாக வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். ஆண்களை பொறுத்தவரையில் ஒரு 400க்கு மேற்பட்ட புலவர்கள் இருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 10 விழுக்காடு புலவர்கள் பெண்களாக இருந்திருக்காங்க. இது உலக வரலாற்றில் யாரும் எந்த பெண்ணும் ஒரு பெரிய படைப்பு செய்ததாக அத்தகைய ஒரு சீரிய நிலைமையிலே தமிழ்நாட்டிலே கல்வி முறை இருந்தது. இந்த விஜயநகர பேரரசு வந்தவுடனே அப்படியே தலைகீழாக மாறுது. அவர்களுடைய ஆட்சியில் ஒரு தமிழ் பள்ளிக்கூடம் கூட திறக்கப்படவில்லை. ஆனால் ஏராளமான சதுர்வேதி மண்டலங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன. மனுநீதி சட்டம் வன்மையாக புகுத்தப்படுகிறது. தமிழர்கள் கட்டிய கோயிலில் தமிழர்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வந்த நிலையில முற்றிலுமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோயில்களிலும் ஓதுவார்கள் எல்லாம் நீக்கப்பட்டு பிராமணர்களை உள்ளே நுழைக்கிறார்கள். இந்த நிலையை அவர்கள் தொடர்ந்து வந்து பிரிட்டிஷார் வந்த பிறகு கூட இதை மாற்ற அவர்கள் முயற்சி செய்யவில்லை. ஏனென்று சொன்னால் இதனால் ஏதாவது ஒரு கலவரம், ஒரு கலகம் ஏற்பட வாய்ப்புண்டு, எப்படியாவது அவர்கள் இருந்துவிட்டு போகட்டும் என்று அவர்கள் மௌனமாகிவிட்டார்கள். அதன் பிறகு இந்த பிராமணர்களுடைய செல்வாக்கு அதுவரையில் இல்லாத அளவுக்கு உச்சத்தில் 19ஆம் நூற்றாண்டுகள் அப்படிதான் இருந்தது. இன்றைக்கும் அப்படிதான் இருக்கு. உலகெங்கும் உள்ள 194 நாடுகள்ல உள்ள தூதர அலுவலகங்களில் தலைமை அதிகாரிகளாக இருப்பவர்கள் அந்த 194 நாடுகளில் பிராமணர்கள் தான். பிராமணர் அல்லாத ஒரு அம்பாசிடர், இந்தியன் அம்பாசிடர் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இது பட்டவர்த்தனமா தெரியுது. எப்படி எல்லாம் அவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள், ஏன் பிராமணர்களை அவர்கள் தேர்வு செய்கிறார்கள் என்று பார்க்கும் போதுதான் இந்த ஆரிய சூழ்ச்சி அங்கே வெளிப்படுகின்றது. நீதி கட்சி என்ற ஒன்றை தொடங்கினாலும் கூட அந்த நீதி கட்சி பிராமணர்களை எதிர்த்தாலும் கூட அந்த நீதி கட்சி ஆட்சியிலே தமிழர்களுக்கு எந்த பங்கு இல்லை. அதனுடைய முதலமைச்சராக இருந்தவர்கள் எல்லாம் தெலுங்கர்கள் தான். ஆகவே 1921 இன்றைய வரையில அந்த தெலுங்கர்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டிலே அப்படியே பற்றி கொண்டு அதை விடாப்பிடியாக பிடித்து அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் கூட ஒரு 40 ஆண்டுகள் இந்த திருட்டு கூட்டத்தில் தான் இருந்தேன். சாதாரண ஆண்டு. நான் ஒன்றும் பெரிய மேதை என்று சொல்ல நான் விரும்புகிறேன். ஆனால் தேவனைய பாவாளரே 10 ஆண்டுகள் அந்த திருட்டு கூட்டத்தில் இருந்தார். அதுதாங்க மிகப்பெரிய கொடுமை. இப்படி இருந்தவர் தான் பின்னணி என்ன பண்றாரு, திராவிடம் செய்து என்று கட்டுரை எழுதுகிறார்.
இப்போ என்னுடைய நூல்களில் இந்த திராவிடம் என்ற சொல்லுக்கான ஆய்வு, அது இந்த திராவிடம் என்பது ஒரு கற்பனையான ஒரு சொல்லு. இந்த சொல்லை, ஒற்றை சொல்லை வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு தமிழர்களை அடிமைப்படுத்தி நம்முடைய உரிமைகளை பதித்து விட்டார்கள். இப்ப நான் என்னுடைய நூல்களை எடுத்து வைத்த வினாக்களுக்கு எவரும் இதுவரை விடை சொல்லல. பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் என்ற ஒருவர் தமிழருடைய வரலாற்றை இழிவுபடுத்தி ஒரு நூல் எழுதியிருந்தார். அந்த நூல் 3 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்தது. பெரிய நூல். அதை முதலமைச்சர் ஸ்டாலின் கையிலே எடுத்துக்கிட்டு ஒரு அம்பாசிடர் மாதிரி போகிற இடம்லாம் எடுத்துட்டு போய் கொடுப்பார். அதற்கு ஒரு மறுப்பு நூல் நான் எழுதினேன். ஆனால் அதை வெளியிடுவதற்கு என்கிட்ட பணம் இல்லை. அப்படியே ஒரு 6 மாதம் அப்படியே போட்டேன். ஐயா ஒரு நாள் கேட்டாங்க, இல்லைங்க எழுதுறேன்னு சொன்னீங்களே, எழுதி முடிச்சிட்டிங்களா, என்ன கேட்டாங்க. எழுதிட்டீங்க, பணம் இல்லையாங்க. இது என்கிட்ட கொடுங்க, நான் வெளியிடுறேன். அதை வாங்கி அப்புறம் ஐயா தான் 2 மாதத்துக்கு முன்னாடி இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் என்ற ஒரு உணர்வை ஊட்டி வளர்த்து கொண்டிருப்பவர்கள் ஐயாவும் சீமானும். இப்போ எங்களை போன்றவர்கள், இப்போ மன்னனை போன்றவர்கள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு துணையாக சில செய்திகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். எப்படியும் இந்த தமிழை அழிப்பது என்று அவர்கள் திராவிடமும் ஆரியமும் ஒரு முடிவு செய்திருக்கு. நான் அந்த கடந்த காலை கூட்டத்தில் கூட சொன்னேன். அந்த ஃபெடரல் செட்டப் என்பது இந்தியாவில் எப்படி இந்த ஆக்டோபஸ் மாதிரி அப்படி கவ்வி பிடித்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே அவர்கள் அச்சப்படுகின்ற மாநிலங்கள் 3 தான். ஒன்று காஷ்மீர், 2வது பஞ்சாப், 3வது தமிழ்நாடு. மற்ற எல்லா மாநிலங்களையும் அந்த வேதங்களையும் சாஸ்திரங்களையும் புராணங்களையும் உபநிஷத்துகளையும் சமஸ்கிருதத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த வழிகளே நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாடு இதை கடுமையாக எதிர்ப்பது அரசாங்கத்தினுடைய துணையினால் அல்ல, தமிழர்களுக்கு இருக்கின்ற தமிழ் உணர்வினால் அதை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ் தேசியம் என்பது உலக அளவிலே உணரப்பட்டு வருகிறது. ஐயா அவர்களும் மணிரத்னம் ஐயா அவர்களும் சீமான் அவர்களும் இன்றைய இளைஞர்களை தங்கள் பக்கம் ஈர்த்திருக்கிறார்கள். இது ஒரு நல்ல தொடக்கம். இது துவண்டு போய் விடாமல் காப்பாற்ற வேண்டியது இன்றைய இளைஞர்களுடைய பொறுப்பு. ஆகவே இந்த அமர்வில் தமிழ் 75,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. தமிழர் வரலாறு, தமிழர்களுடைய வரலாறு சங்க காலத்திலே மிக செழித்து வளர்ந்திருந்தது. இந்த வெளியிலிருந்து ஆண்டவர்கள் தமிழர்களை அடிமைப்படுத்தி விட்டார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து இன்றும் நாம் மீளவில்லை என்ற கருத்தை சொல்லி எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் முடிவடைந்ததுனால என்னுடைய உரையை தொடர முடித்தது. ஐயாவுடைய நூல்களை படிச்சாதான் ஐயாவை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? அதற்காக மெனக்கிட்டு ஒரு ஸ்டால் பார்த்திருப்பீங்க. யாருமே போடாத அளவுக்கு அகத்தாயவன் எங்க இருக்காரு? பாருங்க, அதெல்லாம் பிரேம்லாம் நைட்டோட நைட்டா அடிச்சு எல்லாரும் வச்சு இது பாக்குறதுக்கு இல்ல, வேடிக்கை பாக்குறதுக்கு இல்ல, புத்தகங்கள் வாங்குறதுக்கு. இங்க நாங்க இதை விட்டு காலி பண்ணிட்டு போகும்போது ஒரு புத்தகம் கூட அங்க இருக்க கூடாது. எல்லாரும் அதை வாங்கி இருக்கணும். ஐயாவுடைய ஒரு துளி தான் சொல்லியிருக்காங்க. அவங்க எழுதின மறுப்பு நூலையும் கொண்டு வந்திருக்காங்க. அந்த பாலகிருஷ்ணன் எழுதின மறுப்பு நூலையும் பதிப்பிச்சிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கெல்லாம்
எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க. இந்த வயதுல நம்மளால 2 பேராகிராஃப தொடர்ச்சியா படிக்க முடியாது இல்லைங்களா? ஏதாவது ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்போம், உண்மைதானே? அப்படி உள்ள இந்த வயதுல நிதானிச்சு, அதாவது எவ்வளவு அறிவு சார்ந்தவர்கள் அதை எதிர்க்க வருவாங்க. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஐயாவினுடைய தமிழ் பணி இந்த வயதிலும் தொடர்கிறது. ஒரு ஆண் அவையார் பக்கத்துல இருக்கீங்க ஐயா. ஒரு அறிவு சான்றோர், அதற்கான நமது தமிழ் இன்னைக்கு தமிழர் பொக்கிஷங்களில் ஒன்று. உங்களுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள மக்கள் உணர்கிறார்கள் ஐயா. எங்க நம்ம உரிமையை தொலைச்சோம், வரலாற்று ரீதியா சொன்னீங்க. இன்னொரு குறிப்பு இந்த இடத்துல என்னன்னா, அவங்க செய்யற அந்த வேர் சொல் ஆராய்ச்சி எதுக்குன்னு சில பேர் ஒரு கேள்வி கேட்கலாம். ஒண்ணு தெரிஞ்சுங்க, இன்னைக்கு இந்த பைபிள்ல கிறிஸ்தவ மதத்துல நம்பிக்கை உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு காலகட்டத்துல இந்த பாவத்துக்கு இந்த பணம் அப்படின்னு அவங்களுக்கு அந்த பாவ மன்னிப்புக்கு பணம் இருந்தது. அதை வேர்ச்சொல் ஆய்வு மூலமா தான் ஒரு அறிஞர் அதை உடைச்சார். இல்ல, ஏன்னா அவங்க அது எழுதின இடைச்சொல்களா எழுதினது பிற்காலத்தில் வந்த வார்த்தைகளை வச்சு எழுதிட்டாங்க. அந்த இதெல்லாம் அறிஞர்களுக்கு தெரியும். இப்படி வரலாற்றின் போக்கை மாற்றியது வேர்ச்சொல் ஆய்வு இல்லைங்களா? அதனால இதெல்லாம் சாதாரண இது கிடையாது, எல்லாரும் செஞ்சிட முடியாது. நம்மிடம் இருக்கின்ற சில பேர் தான் அதை செய்ய முடியும். மாசோ விக்டர் ஐயா அவர்கள் ஒருவர். அதனால்தான் பெட்னா அவர்களையும் நாம் உலக தமிழ் அமைப்பும் அவர்களை அங்கீகரித்து நமது சொத்தாக போற்றுகிறோம். அவர்கள் புத்தகத்தை வாங்குவது மட்டுமில்லாமல் 10 பேருக்கு பரிசளியுங்கள். பிறந்த நாளுக்கெல்லாம் ஐயாவுடைய புத்தகத்தை வாங்கி கொடுங்க எல்லாருக்கும். அதுதான் பிறந்த நாள் பரிசு. பொம்மைகள்லாம் வேணாம் நமக்கு, சரிங்களா? நன்றி ஐயா.